வணக்கம்ங்க. நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம். பிஸ்மிலா காசை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சூப்பராக பக்காவாக இருக்க ஜென்ஏசியில் குட்டி இனோவா மாரியே இருக்கும். இனோவா மாரி சின்னதாக இருக்கும். வண்டி சூப்பர் குவாலிட்டியில் பக்காவாக இருக்குது. லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேங்க. 2013 மாடலு. நேற்று போட்ட ஜெயிலோ சோலோட் ஆயிடுச்சுங்க. தமிழ்நாட்டிலே போட்ட உடனே விற்கிற ஆள் நாங்கள் தான். அதுவும் என்னென்னா ஹை பட்ஜெட்டோ லோ பட்ஜெட்டோ போட்ட உடனே விற்கிறோம் பாருங்க. கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம். கொடுக்குறதுனால தான் போட்ட உடனே வண்டி விற்குது. நேற்று போட்ட 6 லட்ச ரூபான்னு போட்ட ஜெயிலோ இன்னைக்கு வண்டி இல்லை, முடிஞ்சிச்சு, கொடுத்துட்டு அந்த ஜெயிலோ நம்பி வந்துடாதீங்க. இப்போ நம்மள்ட்ட பாருங்க குட்டி இனோவான்னு ஜென் ஏசியில் வந்திருக்கு. சூப்பராக ஏசி வேற லெவலில் இருக்குங்க. மாருதி கம்பெனியில் இந்த வண்டியில் வந்து ஏசி பக்காவாக இருக்கும். ஏசி ஃப்ரண்ட்ல இருக்கிறது அவ்வளோ கூலிங் வரும். இதில் ஆப்ஷனே அப்படிதான். வண்டியும் ஸ்மூத்தாக இருக்கும். ஆல்டோக்கும் இதே இன்ஜின் தான், வேகனாருக்கும் இதே இன்ஜின் தான், இந்த வண்டிக்கு இதே இன்ஜின் தான். இந்த வண்டி இருக்கு நம்மள்ட்ட ஜென் ஏசியில். டாடா மான்சா இருக்கு. ஒன்று டாடா மான்சா, ஸ்விஃப்ட் டிசைர் இருக்கு, அதுக்கப்புறமா டாடா ஜஸ்ட் இருக்கு, ஸ்காலா இருக்கு. இந்த மாதிரி வண்டிங்களாம் இருக்கு. பக்கா கண்டிஷனாக இருக்கு. எல்லாமே தெளிவாக இருக்கிற வண்டிங்க. அப்புறமா டொயோட்டா கோலசி இருக்குங்க. கோலசி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டோ இருக்கு. சேம் அதே இன்ஜின் தான். 2011 லாஸ்ட்டு ஆல்டோ இருக்கு. டாடா ஜஸ்ட் 2017 இருக்குங்க. இதுவும் வீடியோ தனியாக போடுறேன், திருப்பணும் பாருங்க. இப்போ இந்த ஜென் ஏசியில் போடுறேன். வேற லெவலில் ஃபுல் ஆப்ஷன் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாம் வந்துடும். VX8 டாப் மாடலு. வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு புது வண்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் வண்டியே. எல்லா ஆப்ஷனும் வந்துடும். 2013 மாடலுங்க. 2013 ரெண்டே ஓனர் தான். வண்டி சூப்பராக இருக்குது. இன்டீரியர் காட்டுறேன், ப்ரைஸ் சொல்கிறேன், எல்லாமே பாருங்கள். பிஸ்மிலா காசு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். பாடி தெளிவாக இருக்கணும், வண்டி ஒரிஜினாலிட்டி இருக்கணும். ஸ்டிக் எடுத்தா ஆயில் போக தள்ளக்கூடாது, ரேடியேட்டர் எடுத்தா தண்ணி அடிக்கக்கூடாது. அதுமாரி இருந்தால் தான் வண்டி நிற்க வைப்போம், எல்லாம் போட மாட்டோம். அதனால தான் போட்ட உடனே விற்குது. 6 லட்ச ரூபா வண்டி நேற்று போடுறேன். அதெல்லாம் வேற இடம்னா 1 மாதம் நிற்கும். என்கிட்ட பாருங்கள், மறுநாள் வித்துச்சு, கொடுத்துட்டேன். அந்த ஜெயில இல்லை, போயிடுச்சு. அதேமாரி தான் கொடுப்பேன். சோலோட் வீடியோ வரோம் பாருங்க. நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறேன். நேரில் வந்து பாருங்க. அதை பாருங்க. அடுத்தது ப்ரைஸ் சொல்கிறேன். ஒரிஜினாலிட்டியிலே இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. எல்லாமே பக்காவாக இருக்கும். 4 பவர்ண்டோ ஒர்க்கிங்கு, ஏசிஎம் ஃபுல் கூலிங்கு, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடுங்க. கிலோமீட்டரும் கம்மி ஒன்று வண்டி. புது வண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. டயர்லேருந்து எல்லாமே பாடி தெளிவாக இருக்குது. 28 தான் எஃப்சியே வருது. அடுத்த எஃப்சி பெட்ரோல் வண்டி. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 21 கொடுக்கும். நல்லா இருக்கும். ஆனால் வண்டி ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு குட்டி இனோவா ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். என்ன மாரி ஹைட்டாக இருக்கவங்க அவங்களுக்குலாம் இது வந்து பக்காவாக இருக்கும். ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஹைட்டாக இருக்க ஆளுங்களுக்குலாம் செம்மையாக இருக்கும் இந்த வண்டி. இதோட ரேட் பாருங்க. கஸ்டமர் கேட்டதுலாம் வேலைங்க. 3 ரூபா கேட்டு 280 கேட்டுருந்தாரு. 280, 275. ஆனால் நிறைய பேர் 2013 3 இல்லை 290, 285 வீடியோ போட்டிருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட் டைப்பு. பக்கத்துக்கு தேத்துங்களா? ஓல்டு டைப் வந்து நேனோ மாரி போவோம். அந்த வண்டி இல்லை, இது லேட்டஸ்ட் டைப்பு. நானே அதிக ரேட்டை குறைச்சி 2.5 உடச்சி வாங்கி தரேங்க. என்னதான் 2.5 உடச்சி வாங்கி தரேன். அதேமாரி தான் ஜெயிலோக்கு சொன்னேன் 6.5 உடச்சி வாங்கி தரேன்னு. அதேமாதிரி வாங்கி கொடுத்துட்டேன். அதேமாரி தான் இதுவும். நான் பேசுறாரு, சொல்றாரு, அவர் சொல்றாரு 280 இருக்கும். வாங்க 2.5 உடச்சி ஒரு 5-10 குறைச்சி முடிச்சு கொடுக்குறேன். வண்டி சூப்பராக இருக்கு. இதேமாரி ஜென்னு ஒன்று போட்டேன். ஜென்னு எக்ஸிலோ. எந்த ஊர்னா இது குத்தங்க, திருவாரூர் குத்தேன். திருவாரூர் ஒன்று போயிடுச்சு, சென்னை ஒன்று போயிடுச்சு. 5 மாதத்துக்கு முன்ன போட்டது. அப்புறமா இப்போதான் வந்திருக்கு. இந்த வண்டிலாம் நிறைய கிடைக்கிறதில்ல. ஏன்னா இது சேல் பண்ண மாட்டாங்க. வச்சுருக்கவங்க இந்த வண்டி வந்து ஒரு ஸ்கூட்டி மாரி செலவே வைக்காது. செலவே இல்லாமல் ஓட்டணுங்களாம். அதுவும் ஏசி பக்கா கூலிங் வரும். 2 வீலர் பட்ஜெட்டுக்கு செலவு இல்லாமல் ஓட்டுற வண்டி இதுதான். சுத்தமாக செலவு வைக்காதுங்க. வண்டி டாப்பாக இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே காமிக்கிறேன், இன்ஜினை காமிக்கிறேன். 2.5 உடச்சி முன்ன பின்ன பண்ணி தரேன். ஆனால் வண்டி செம குவாலிட்டி பக்கா இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நாள் கூட இது நிற்காது. உண்மையாக சொல்கிறேன். இதை வீடியோ போடுறேன், இன்றைக்கி போடுறேன். நாளைக்கு வரைக்கும் நிற்குமா நிற்காதான்னு எனக்கு தெரியாது. ஓணுன்னு ஆசைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணிட்டு உடனே வந்துடுங்க. எல்லாமே பக்கா இருக்கிற வண்டி. இதை இன்ஜின்லாம் காமிக்கிறேன், எல்லாம் பார்த்துருங்க. பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்தால் தான் கொடுப்போம், இல்லைனா கொடுக்க மாட்டேன். என் மனசுக்கு பிடிக்கணும். என் மனசுக்கு பிடிச்சாதான் நான் வீடியோ போடுவோம், எல்லாம் போட மாட்டோம். இதை காமிக்கிறேன், பார்த்துங்க. பாருங்க, சுத்தமாக இருக்கும். தெளிவாக இருக்கும். ரேடியேட்டர் காமிமா பக்கா கண்டிஷனுங்க. அது சர்க்கேஷன் பாருங்க. சுத்தமாக இருந்தால் கொடுப்பேங்க, இல்லைனா கொடுக்க மாட்டேன். என்ன மாரி காமிக்கவும் மாட்டாங்க, என்ன மாரி விற்கவும் முடியாது. கொடுக்குற பொருள் சுத்தமாக இருக்கும். ரேஸ் பண்ணுவா சுத்தமா பக்கா இருக்கு பாருங்க. சர்க்கேஷனு பக்கா கண்டிஷனு. இதை பாருங்க. இதை பாருங்க. கை வைக்கிறேன், விரல் வைக்கிறேன். இதுவும் பாருங்க. ரேஸ் பண்ணுவா உள்ள வைக்கணும். அதுக்கு விரல் பக்காவா இருக்கும். ஒரு தெளிவான வண்டி பக்காவா இருக்கும். இன்ஜினை காமிக்குமா. ரேஸ் பண்ணுப்பா. புகைய எதுவுமே தள்ளாது. பக்கா கண்டிஷனு. ஷோரூம் கண்டிஷன் இருக்கும். நீட் அண்ட் குவாலிட்டி இருக்குங்க. ஸ்டிக் எடுத்தாச்சு. இதை காமிக்கிறேன் பாருங்க. தெளிவா இருக்கணுங்க. எனக்கு பிடிக்கணும். பிடிச்சாதான் ஆடு போடுவோம், எல்லாம் போட மாட்டேன். ரேஸ் பண்ணுவா பக்காவா இருக்கும். ஆயில் அடிக்காது.
அடிக்கிற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராதுங்க. இனிங்கின்னு இல்லை, எப்பவுமே வராது. ஒரிஜினாலிட்டி இன்ஜின் பாருங்க, புது வண்டி இன்ஜின் மாரி இருக்கும். நேர்ல வாங்க, நல்ல பொருள் வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. சுத்தமா இருக்கு, வண்டி எடுத்துன்னு போங்க. வெயில்ல பிடிக்கிறேங்க, அதனாலதான் கொடை பூச்சி முடியல, அவ்வளோ வெயில் அடிக்குது. வண்டி பக்காவா இருக்கு. TN10 2வது ஓனர் ஆனீங்க. TN10 ஏஜ் 1707. வண்டி நம்பர் நல்லா இருக்கு, 1707. வண்டி சூப்பரா இருக்கு. டயர் பாருங்க, சுத்தமான பொருள் கொடுக்குறேன். நல்ல பொருள் வருது, நல்ல எடுத்துன்னு போறீங்க. எனக்கும் சந்தோஷம். நம்ம ஆளுங்களுக்கு நான் நம்ம ஆளுங்கன்னு நான் உரிமையாக தான் சொல்லுவேன். நம்ம ஆளுங்களுக்கு நான் நல்ல பொருள் கொடுப்பேன். பக்காவாக இருக்குது. டாப் மாடல் VXI சூப்பராக, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு குட்டி இனோவா ஷேப்பில் தான் இருக்கும் வண்டியே, ஆனால் ஜம்முன்னு போவாங்க. ஏசிலேருந்து எல்லாமே போடுங்க. அந்த வண்டியோட உள்ள டேஷ்போர்டு காமிக்கிறேன். அந்த கெத்தே வேற இருக்கும், ஒரிஜினாலிட்டி இருக்குது. டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. பெஸ்ட் ப்ரைஸ் தான். இந்த ரேட்டுக்கு இவ்வளோ தெளிவாக தரமாட்டுக்காங்க. 2010 3 ஓனர் சொல்லாமே 240 வீடியோ போடுறாங்க. நான் ஓனர் கரெக்டாக சொல்கிறேன். 2 ஓனர் வண்டி தான். வண்டியும் கரெக்டாக காட்டுறேன், எல்லாமே காட்டுறேன். அதனால தான் 6 லட்ச ரூபா வண்டி கூட என்கிட்ட ஒரு நாள் நிற்கல, உடனே சோல்ட் ஆகுது. கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குற யாருமே நிற்காதுங்க. என்ன மாரி கொடுக்குறவங்கள்ட்ட நிற்காது. தெளிவாக கொடுப்போம். இது உள்ள காமிக்கிறேன். வண்டி பாருங்க, லாக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இந்த பாருங்க, சென்ட்ரல் லாக் ஆகுது, ரீஸ் ஆகுது. நிமோன் கீ பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. நிமோன் தெரியுதுங்களா? நிமோன் கீ பக்கா கண்டிஷன் இருக்க வண்டி. சுத்தமாக இருந்தால் கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. பக்காவாக இருக்கணும். என்னை பொறுத்த இருக்கும் ஒரு தெளிவாக வண்டி ஒரிஜினாலிட்டி இருக்கணும். இந்த பாருங்க, வரமாட்டிருக்கேம்மா, இது டைட்டாக இருக்குங்க. அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, தெரியுதுங்களா? பக்கா கண்டிஷனு, தெளிவாக இருக்குங்களா? பக்காவாக இருக்குது, சுத்தமாக இருக்குது பாருங்க. கிளீனாக கொடுப்போம். கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுத்துருவோம், எல்லாம் கொடுக்க மாட்டேன். நல்ல வண்டி கொடுக்குறேன். என்னை நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேங்க. என்னை நம்புறவங்களுக்கு நான் நல்ல பொருள் கொடுப்பேன். 98,000 கிலோமீட்டர் ஓடிக்குங்க. 98,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. ஏசிலாம் செம்ம கூலிங்க. ஏசிக்கே பாருங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இதுல ஏசிலாம் பக்கா குளிரும். அது பாருங்க, புது வண்டி மாரி இருக்கும். பக்காவா ஷோரூம் கண்டிஷன். டேஷ்போர்டு செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கே. நல்ல நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கு. கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுத்துருவோம். நல்ல வண்டி கொடுக்குறேன். டாப்லாம் பாருங்க, கிளீனா இருக்கு. நல்ல பொருள், மிஸ் பண்ணாதீங்க. 2.5 உடச்சி முன்ன பின்ன வாங்கி தரேன். நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. 4 பவர் உண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும், எடுத்துன்னு போயிருவீங்க. பக்கா கண்டிஷனுங்க, சுத்தமா இருக்கும், நீட்டா இருக்கும். அந்த பேக் சைடும் பாருங்க, 5 பேர் போகலாம். 5 பேருக்கு நல்ல வண்டி, நல்லா இருக்குங்க. வண்டி வந்து ஸ்தலம் வைக்காது. இது மாருதி கம்பெனில சுசுகி வண்டி. சுசுகி வண்டி இன்னும் நல்லா இருக்கும். இந்த இதுவும் காமிச்சிடுறேன். ரப்பர் தான் டைட்டா இருக்கு, பிரிக்கே காணும். நான் தான் பிரிக்கிறேன்னு. பக்கா கண்டிஷன். இதெல்லாம் டெஸ்ட்டுங்க, பிரிக்காம இருந்தாலும் டெஸ்ட் இருக்குது. அந்த பஞ்சிங் பாருங்க, ஒரிஜினாலிட்டி கரெக்டா இருக்கணும். எல்லாம் கொடுக்க மாட்டேன். நேரில் அப்படிதான் வராங்க. வந்தோன்னே டப்புன்னு எந்த சேல் ஆகினே இருக்குங்க. இது கூட நிற்காது. நல்ல பொருள், ஃபுல் ஆப்ஷனு, பேக்லேயும் பவர் உண்டு, எல்லாம் வந்துடும். நீட்டாக கொடுக்குற வண்டி தான் என்கிட்ட வரும். குப்பை வண்டி என்கிட்ட எப்பவுமே வராது, பார்த்துங்க. பேக் சைடும் பாருங்க, எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குங்க. தெளிவாக இருக்கும், பக்கா கண்டிஷன் இருக்குங்க. சுத்தமாக இருக்கணும். இதுமாரி இருந்தால் தான் நாங்கள் வீடியோவை போடுவோம். பொறுமையாக காட்டுறேன் பாருங்க. இதை வெயிலில் பிடிச்சனுங்க. இது பிடிச்சி முடிக்கிறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆயிரும். இந்த 1 மணி நேரம் ஆகிறது எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம காட்டுட்டோமோ சுத்தமாக காமிச்சிடணும். ஸ்டெப்னி இருக்குது, ஜாக்கி இருக்குது, வீல் ஸ்பேனர் இருக்குது, எல்லாமே இருக்குது வண்டியில். வண்டி கிளீனாக இருக்குது, எல்லாம் நீட்டாக இருக்குது. ஓனுஸ்க்கு வச்சுருந்தவர் தான், இன்ஜினியர் தான் வச்சுருந்தாரு. ஹைவே இன்ஜினியர் தான் வண்டி. சுத்தமாக இருக்கும், பக்கா கண்டிஷனுங்க. அதை நிற்கிது பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த தெளிவாக பேக் சைடு வைப்பர் வந்துடுங்க. உங்களுக்கு பேக்லேயே உங்களுக்கு வைப்பர் வந்துடும். நீட் அண்ட் குவாலிட்டியாக தெளிவாக இருக்கும். உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். நீட்டாக இருக்கிற வண்டி. இன்டீரியர்லேருந்து டயர்லேருந்து எல்லாமே காமிச்சிட்டேன். பெஸ்ட்டாக தான் கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டோம். தெளிவாக இருந்தால் தான் கொடுப்போம், எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். நல்ல பொருள், மிஸ் பண்ணாதீங்க. பக்கா கண்டிஷன் இருக்குது, சுத்தமாக இருக்குது. ஒரு தெளிவான வண்டி. பிஸ்மில்லா காசை நம்பி வந்தால் கரெக்டாக கொடுப்போம். நல்ல பொருள் வச்சுனுங்க. இந்த வெயில் கூட பார்க்காம பிடிக்கிறேன்னா என் மக்கள் எனக்காக வீடியோ பார்த்துன்னு இருப்பாங்க. எதனா ஒரு வண்டி போடுவேன் நான். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்குறாங்க, கால் பண்ணி என்ன சோல்ட் அவுட் மட்டும் போடுறீங்க, உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுற நாங்களாம் என்ன சார் பண்ணுறது? நாங்கள் சோல்ட் அவுட் ஏன்னா இந்த வண்டி வித்துச்சிங்க, எல்லாமே வித்தனால வித்த வீடியோ வந்துச்சு. நல்ல வண்டி வந்தால் போட்டு வந்துச்சிங்க. காலையில் வந்துச்சிங்க வண்டி, நல்லா இருக்கு, அப்படியே வீடியோ போடுறேன். நல்ல பொருள்னா இது கூட நான் போட மாட்டேன், திருப்பி அனுப்பிச்சிடுவேன். எனக்கு வேணான்னா நான் போட மாட்டேங்க. எனக்கு நல்லா இருக்கணும். நல்ல பொருள் வீடியோ போட்டிருக்கேன், வந்து பாருங்கள். வீடியோ பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லி அப்டேட் பண்ணுறேன், டெய்லியும் பாருங்கள். நன்றிங்க.